பிஎஸ்என்எல், விஐ இந்த 2 சிம்முமே பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டான சிம்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது யூசருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களும் ஏர்ன் பண்ணுவாங்க. இது ஒரு 2ம் கட்டான சிம். இவங்கள நல்லவங்களும் சொல்ல முடியாது, கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. இவங்களோட 5G, 4Gயோட நிலைமை எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமா 5G எந்த லெவல்ல இருக்கு? ஏன்னா ஜியோ, ஏர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பூந்து விளையாடிட்டு இருந்து, இப்ப அதுக்கு மேல சேட்டலைட் நெட்வொர்க்குக்கு போயிட்டாங்க. ஆனா இவங்களோட நிலைமை எந்த மாரி இருக்கு? அத பார்க்கறதுக்கு நாம சிக்னல் டவர்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்கோ அதோட மேப் வாரியா பார்க்க போறோம். இங்க பர்பிள் கலர் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா 5G. ஸோ 5G சப்போர்ட் விஐல ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நியர்லி பார்த்தீங்கன்னா 5Gய வந்து முக்கியமான தலைநகரங்கள்ல எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. அதாவது தலைநகரங்கள்ல மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. அங்க தான் பிரச்சனையே இருக்கு. இது அத தாண்டியும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட விஷஸே. ஆனா எப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த இயர் எண்டுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க அதாவது காடு, மேடு, சந்து, பொந்து எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா 5G கொண்டு வந்துருவாங்க. அது உறுதியா தெரியும். ஆனா, இந்த மார்ச் மந்த்க்கு மேல இந்த இயர் எண்டுக்கு மேல அவங்க என்ன பண்ண போறாங்களோ, அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் டாஸ்க்கா இருக்க போகுது. ஸோ பார்க்கலாம் அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத. ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா, அவங்களோட சிக்னல் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிக்னலோட ஸ்ட்ரென்த் அவங்க ரொம்பவே வந்து திக்கர் பண்ணல. இங்க ரெட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, டாப் நாட்ச்சா 1 ஜிபி அதாவது ஒரு செகண்டுக்கு 1 ஜிபி. ஆனா அந்த அளவுக்கு 2, 3 நகரங்கள்ல தான் வந்து குடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு லைட் ரெட்டா பார்த்தீங்க அப்படின்னா, சில ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 80 எம்பி அதாவது 18 எம்பி பார்த்தீங்கன்னா, பெர் செகண்டுக்கு ஒரு செகண்டுக்கு 18 எம்பி அந்த அளவுக்கு ஸ்பீட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நெட்ட வந்து யூஸ் பண்ண முடியும். இது விஐயோடது. சரி இப்போ வாங்க பிஎஸ்என்எல் பார்க்கலாம். பிஎஸ்என்எல் பார்த்தோனே அவங்க டவர் ரேஞ்ச் எந்த மாரி இருக்கு அண்ட் அவங்க சிக்னல் ஸ்ட்ரென்த் எந்த மாரி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தரலாம். இது ஓவராலா அவங்க குடுக்குற தரவு தாங்க. இது வந்து நம்ம ஒவ்வொரு இடங்களிலும் பார்க்க முடியாது. அவங்களா கவர்ன்மென்ட் குடுக்குற தரவு, எங்க சிக்னல் இங்க ஸ்ட்ரென்த் இந்த மாரி இருக்கு, எங்க டவர் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றத தான் மேப்ல குடுத்துருக்காங்க. ஸோ பிஎஸ்என்எல்ல பார்த்தீங்கன்னா 5G லான்ச் பண்ணிட்டாங்க. நல்லாவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, போயிட்டு இருக்கு. ஆனா எங்கெங்கலாம்? தலைநகரங்கள்ல மட்டும். கொச்சின் மாரியான இடங்கள், கேரளாவோட மெயின் ஸ்பாட்ஸ் அந்த மாரி இந்தியாவோட மெயின் ஸ்பாட்ஸ், சென்னையோட மிட்லயும் வந்து 5G வந்து ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொல்கத்தா, பெங்களூரு அண்ட் பார்த்தீங்கன்னா, லக்னோ, பூனே அண்ட் மும்பை இந்த மாரியான முக்கிய நகரங்கள்ல சென்டர் பாயிண்ட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, 5G வந்து புரொவைட் பண்ணியிருக்காங்க பிஎஸ்என்எல். நல்ல விஷயம் தான். பட் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து, என்னோட வேதனை எல்லாமே. ஸோ அவங்களோட சிக்னல் ஸ்ட்ரென்த் எந்த மாரி இருக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் புவரா தான் இருக்குன்னு சொல்ல முடியும். ஓப்பனா சொல்லப்போனா அவங்க குடுத்துருக்க தரவே அப்படிதான் இருக்கு. இங்க அவங்களோட சிக்னல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்ல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. ப்ளூ அண்ட் லைட் ப்ளூ அண்ட் பார்த்தீங்கன்னா, ஆரஞ்ச் சில இடங்கள்ல தென்படுது. ரொம்ப திக்கான ரெட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 1 ஜிபிலாம் அவங்க குடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. அத நம்ம ஒத்துக்கவே முடியாது. ஆனா, ஓரளவுக்கு ஆரஞ்ச் அண்ட் லைட் ரெட் பார்த்தீங்கன்னா, சில தலைநகரங்கள்லயும் முக்கியமான இடங்கள்லயும் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. சேலமோட மிட்லயும் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து நல்லா அந்த மாரி நாங்க வந்து ஃபீல் பண்ணோம். இன்டர்நெட் செக்கிங் பண்ணும்போது. அதாவது அந்த ஒரு ஸ்பாட் தான். அந்த ஒரு டவர்ட்ட நிக்கும்போது மட்டும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். மத்த நேரங்கள்ல பார்க்கும்போது, இவங்களோட தரவு அடிப்படையில பார்க்கும்போது, பெர் செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 எம்பி அந்த மாரி தான் இன்னும் இவங்களோட ஸ்பீட் இருக்கு. சீக்கிரமா இத இவங்க இன்கிரீஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா இது ஏன் இவ்வளோ கம்மி பண்றாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு லாஜிக் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அவங்க கவர்ன்மென்ட்டோட ரெகுலேஷன் படி இருக்காங்க. சிட்டுக்குருவிகள் இந்த மாரி பறவைகளுக்கு எதுவும் வரக்கூடாது. அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த்தால மக்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக கவர்ன்மென்ட்டோட ரூல்ஸ் படி அவங்க போயிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஸோ பார்க்கலாம் இன்னொரு மாற்றங்கள் என்ன பண்ண போறாங்கன்னு. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.